இன்றைக்கி நம்ம பிரெட் அண்ட் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சின்ன கட்லட் ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு ப்ரெட்டை வந்து தண்ணியில் நல்லா போட்டு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை வந்து குக்கரில் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு வச்ச ப்ரெட்டை போட்டுக்கோங்க. வேக வச்சு மசிச்சு எடுத்த உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், சாட் மசாலா இருந்தால் அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் அதில் உப்பு போட மறந்துட்டேன். இந்த ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி வந்து உருட்டிக்கிட்டு அதை அப்படியே கையில் வச்சு இப்படி பண்ணுங்க. இது பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக கையில் எண்ணெய் போட்டுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் ஆல்ரெடி இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பொடியாக வரும், அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுருந்ததை வந்து நல்லா வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். செஞ்சு வச்ச அந்த கட்லெட் பீசஸை வந்து போடுங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரணும். அப்போ தான் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. எனக்கு இந்த பேனில் ஒட்டும் அப்படிங்கிறதுனால நான் இப்போயே அப்படியே திருப்பி போட்டு தான் பண்ண போகிறேன். திருப்பி போட்டு எப்படியே ஒரு 5 to 6 மினிட்ஸில் வந்து இந்த கட்லெட்லாம் ரெடி ஆயிரும். நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு கட்லெட்டை சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி ரெசிபீஸ்க்கு அனூஸ் பிகினர் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.